இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. சென்னைக்கு இன்று மாலை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக மூத்த நிர்வாகிகள் நாளை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைக்கு 5 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ள போதிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவுறுத்தலின்படி முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி, RB உதயகுமார், KP முனுசாமி உள்ளிட்டோர் சென்னையிலேயே தங்கியுள்ளனர். அண்மையில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று சந்தித்த நிலையில் அடுத்த கட்ட சந்திப்பு நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோடு சென்று விட்டார். திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் என்று இலவு காத்த கிளி போல் எடப்பாடி பழனிசாமி காத்துக் கொண்டிருந்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி கட்சிகள் காற்றோட அவங்க ஒரு அடிமை மாதிரி இருக்கிறாங்க என்ற மாதிரி எடப்பாடி அது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும் என்று இலவு காத்த கிளியைப் போல காத்திருந்தார்கள். அவ்வாறு இது நிகழவில்லை. நிகழாததன் விளைவாக, விரக்தியின் விளைவாக இத்தகைய கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.